ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி பலன்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இதுவரை சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருந்தார். இப்போது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார். 10இல் சனி இருந்தால் அரசனை போல் வாழலாம் என்ற பழமொழியும் இருக்கின்றது. பழமொழிக்கு ஏற்றாற்போல் ஒரு யோகமான காலம்தான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாத மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் வெளிநாடு யோகம் கட்டாயம் கிடைக்கும். அப்ப பண வரவெல்லாம் நிதி நிலைமை ரொம்பவே சீராக இருக்கும். பழைய கடன்கள் வசூலாகும் மற்றும் சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உண்டாகும். மிதுன ராசிக்காரர்கள் கட்டாயம் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு இந்த சனி பெயர்ச்சி உங்களை கொண்டு செல்லும். கட்டாயம் ஏதேனும் ஒரு சிறு சொத்து சேர்க்கையாவது, அதாவது அசையும் அசையா சொத்து சேர்க்கை கட்டாயம் ஏற்படும். அப்ப மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்புள்ளது. மிதுன ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணிக்கு செல்லும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு, அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும். குடும்ப உறவுகள் கணவருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். ஆரோக்கிய விஷயத்தில் இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு மற்றும் இதயம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. சரியான உணவு முறை, யோகா போன்ற உடற்பயிற்சிகளால் மன அழுத்தம் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் தேவையில்லாமல் கோபப்பட வேண்டாம். மேலும் இந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் நீங்கும். திருமணத்திற்காக காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் திருமணம் கைகூடும். நீண்ட நாள் கனவாக இருந்த சொந்த வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் மிதுன ராசி ஆண்களுக்கும் மிதுன ராசி பெண்களுக்குமே அமையும். கவனிக்க வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணி தொடர்பான ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். புதிய முதலீடுகள் செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்து முடிவெடுப்பது நல்லது. உங்களுக்கு இந்த சனியின் தாக்கம் முழுமையாக குறைவதற்கு கருப்பு உளுந்து அல்லது கருப்பு எள் தானம் செய்வது உங்களுக்கு இந்த சனியின் தாக்கத்தை முழுமையாகவே குறைக்கும். திருநள்ளாறு சனி பெயர்ச்சியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 85% நல்ல பலன்களும் 15% சற்று கடினமான பலன்களையும் தர இந்த சனி பகவான் காத்து கொண்டிருக்கிறார். அந்த கடினமான பலன்களுமே உங்களுக்கு வராமல் அனைத்து நல்ல பலன்களாகவே வர வேண்டும் என என்னுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார நான் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரு அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.